வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நான் என்னோட மாடி தோட்டத்தோட அப்டேட்ஸ் காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னுடைய சுரைக்காய் செடியில வந்து பாலினேஷன் பண்றேன். என்னன்னா என்னுடைய தோட்டத்துல வந்து வண்டுகள், தேனீ, பட்டர்ஃப்ளைஸ் இந்த மாதிரி இன்செக்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. 1, 2 தான் இருக்கு. அதனால நேச்சுரல் பாலினேஷன் நடக்க மாட்டேங்குது. நடக்காததுனால ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் வந்து காஞ்சு போச்சு. ஒரு 2, 3க்கு வந்து காஞ்சு போயிடுச்சு. அதனால நான் வந்து கைகளால வந்து பாலினேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து மேல் ஃப்ளவர் எடுத்துட்டு பெட்டல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அதை வந்து ஃபீமேல் ஃப்ளவரோட சேர்த்து பாலினேட் பண்றேன். இப்படி பண்றது மூலியமா வந்து சுரைக்காய்கள் வந்து பெருசாகும். அண்ட் மற்ற செடிகளும் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. என்னோட தக்காளி செடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லா காய் இருக்கு. அண்ட் இது வந்து இன்னொரு வெரைட்டி சுரைக்காய். இதுலயும் வந்து என்ன பிரச்சனைனா ஃபுல்லா வந்து ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் இல்லவே இல்லை. ஓன்லி மேல் ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் வந்தாலும் அது 1, 2 தான் இருக்கு. இது எனக்கு எப்படி வந்து ஃபீமேல் ஃப்ளவர்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னு யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. அண்ட் என்னுடைய காராமணி செடிகள் வந்து காஞ்சிடுச்சு. ஒரு 4 செடி தான் மிச்சம் இருக்கு. அதுலயும் வந்து ஒரு 4, 5 காய் தான் இருக்கு. அதை வந்து நான் பறிச்சு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் இன்னும் வந்து கட் பண்ணப்போ வந்து வளரல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து கட் பண்ணப்போ வளர்ந்தது. இந்த வாட்டி வந்து எல்லா செடிகளும் வந்து செத்து போச்சு. எதனாலன்னு எனக்கு தெரியல. பட் இட்ஸ் ஓகே. அண்ட் டொமேட்டோ செடி எல்லாம் வந்து பூ நல்லா வந்துட்டு இருக்கு. இது வந்து பாலக்கீரை. பாலக்கீரை வந்து பூ வருது. நான் வந்து விதைகளுக்காக வந்து பூக்களை வந்து விடுறது சகஜம் தான். ஸோ விட்டுருக்கேன். அண்ட் கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து ஃபுல்லா இருக்கு. ஆனா வந்து ஒரே ஒரு காய் தான் வந்து பெருசா இருக்கு. இது எதனாலனும் எனக்கு தெரியல. கத்திரிக்காயிலயும் நிறைய காய் வரதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க. என்னுடைய பூசணிக்காவும் வளர்ந்துட்டு இருக்கு. இது வந்து பூச்செடி, வாடாமல்லி அதுவும் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. அண்ட் கடுகு செடி, டொமேட்டோ செடியில பூக்கள் எல்லாம் மஞ்சள் பூக்கள் அழகா இருக்கு. நான் வந்து என்னுடைய பழைய கோவக்காய் செடியை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். என்னன்னா காய்ச்சி முடிச்சு இந்த செடி வந்து காஞ்சு போச்சு. ஃபுல்லா வந்து ஆல்ரெடி வந்து இலைகள்லாம் ட்ரை ஆயிடுச்சு. அதனால நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரூட் இருக்கும் இல்லையா, அதுல இருந்து வந்து குட்டியா டிப் வந்திருக்கு. இது வந்து பார்க்கும்போது தெரியல. ஒரு 3, 4 டேஸ் தான் ஆச்சு. அதனால ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால தெரியல. கொஞ்சம் வளர்ந்த பிறகு இன்னும் நல்லா கிளியரா தெரியும். நான் உங்களுக்கு காட்டுறேன். இது என்னுடைய மாடி தோட்டத்தை அப்டேட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.